போயிருந்தேன். அங்க குட்டி குட்டி பாட்டில்ஸ்ல ஸ்லைம்ஸ் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சா, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க இதை அப்ப பார்க்கலாம். இது கிரீன் கலர்ல ஒண்ணு, ஒயிட் கலர்ல ஒண்ணு, அப்புறம் கோல்டன் கலர்ல கீழே வந்துச்சு. ஸ்லைம் தான் ஒழுக்குன்னு பார்த்தா ஸ்லைம் டப்பா கூட கீழே விழுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயிட் கலர் நல்லா கிளாஸியா இருக்கு. அடுத்து இந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்களேன், ஜிகினா எப்படி தெரியுது, நல்ல கிளிட்டரியா இருக்குல்ல. அதுலயே கிளிட்டர் இருக்கு, ஆனா இந்த கலருக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. மூணு கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரீன் கலரை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். கிரீன் எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்குல்ல நம்மளுக்கு. நம்மளோட கிராஸ், பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாம் கிரீனா இருக்கனால கிரீனா பார்த்தாலே சூப்பரா இருக்கும். டச் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ஸ்லைம் பாருங்களேன், சின்னதா இருக்கு, இருந்தாலும் ரொம்ப நல்லா அழகா ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மெல் வேற நல்லா சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லு நம்ம வீடியோல காய்ச்ச மாதிரி எடுத்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் இருக்குங்க. இங்க பாருங்களேன், ஜவ்வு மாதிரி எவ்வளவு பெருசா வந்துகிட்டே இருக்கு கிளியாம. வீடியோல காட்டுற மாதிரி இருக்குல்ல, சூப்பரா இருக்கு இந்த ஸ்லைம். சின்ன ஸ்லைம் டப்பாவா இருந்தாலும் நல்ல சூப்பரா தான் இருக்கு இது. இந்த திருப்பி இன்னொரு வாட்டி எல்லாத்தையுமே ஃபுல்லா ஒன்னாக்கிட்டு திருப்பி இழுத்து பார்ப்போம். பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கு. என்னால காட்டவே முடியல உங்களுக்கு வீடியோல, அவ்வளோ தூரம் கிளியாம போயிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னாக்கிடுவோம். நானே இது கூட நிறைய பொருள்லாம் மிக்ஸ் பண்ணி வீடியோஸ் பார்த்தேன். சரி நம்ம என்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படி பார்க்குறப்ப எங்கள் வீட்டில் கொஞ்சம் பால்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது நம்ம இதோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நல்லா இதில் நம்ம விளையாண்டுக்கலாம். ஏன்னா பால்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமான்னு தெரியல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா விளையாண்டுட்டு அப்புறம் இதில் அந்த பால்ஸை போட்டு நம்ம விளையாடலாம். நல்லா பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. பாருங்க, இந்த புல்லு கரையில வச்சோம்னா அது ஸ்லைம் இருக்கிறதே தெரியல. அது இதுவும் சேம் கலரா இருக்குல்ல. அப்படியே இருக்கிறப்ப பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் சொன்னல அந்த மணியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. முதல்ல நம்ம ஒரு டப்பால போட்டு வச்சிடலாம். பாருங்க, கிரீன் கலரா தானே இருந்துச்சு. இந்த ரோஸ் கலர் டப்பால வச்சோடனே ஸ்லைமும் பார்க்கறதுக்கு ரோஸ் கலராகவே தெரியுது. இதான் நான் சொன்னேன், இந்த மணிலாம் இருக்கு பார்த்தீங்களா. இதுல வந்து ஒயிட் கலரு, கோல்டன் கலர்ல சின்ன சின்ன மணிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சு இதில் போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கம்முல போட்ட மாதிரி. எதுவுமே வெளியே பாருங்க, எல்லாமே இந்த ஸ்லைம்ல ஒட்டிட்டு வந்துருச்சு. சூப்பரா இருக்குல்ல. இந்த பாருங்களேன், இதை அமுக்கிறப்ப அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு, கிரன்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி மணிலாம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. நீங்க மறக்காம ஸ்லைம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது ஸ்மெல்ஸ்லாம் கூட நல்லா வருது இல்லையா, அதுக்கு கூட நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால மறக்காம ஸ்லைம் எல்லாம் விளையாண்டீங்கன்னா உங்க கையை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த ஸ்லைம் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவா காட்டுறேன். ஓகே, ரொம்ப நல்லா விளையாண்டாச்சு. நம்ம ஹோம்ஒர்க் பண்ண எக்ஸாம் வேறு வந்துட்டு இல்லையா, இது நம்ம எடுத்து இந்த பழைய உள்ளக்கு வச்சுட்டு போகலாம். எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து இதை நான் வச்சு விளையாட போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைம்ஸ் எல்லாம் விளையாட பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களேன், நான் ஃபேஸ்ல எப்படி வச்சிருக்கேன், கண்ணாடி மாதிரி சூப்பரா இருக்குல்ல. இது விளையாட இதை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் தான் தோணுது, எடுத்து வைக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு உங்க எக்ஸாமுக்கு போய் படிங்க. பிரீத்தி, இன்னும் நீ ஸ்லைம் வச்சு விளையாடிட்டு இருக்கியா? படிக்கவா?